இந்த மெத்தடில் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள். தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். குறைவான நேரத்திலே சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஒரு குக்கரில் 2.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் மசாலா பொருட்களை சேர்த்துட்டு நான் இன்றைக்கி செய்கிற அளவில் 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் பாதி வதங்கினதும் ரொம்ப நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி 10 பூண்டு நல்லா இடித்து சேர்க்குறேன். பூண்டில் தோல் எடுக்காமல் நல்லா அரைச்சி கூட சேர்க்கலாம். லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்குனதும் மீடியம் சைஸில் 2 பழமாக இருக்கிற தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். தக்காளியோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக கூடவே உப்பு சேர்க்குறேன். ஒரு கொத்து புதினா சேர்க்குறேன். நிறைய வேண்டாம், இருந்தால் போடுங்க, போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கட் பண்ணாமல் அப்படியே சேர்க்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். வேறு எந்த மசாலா தூளும் சேர்க்கல. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சதும் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். நீங்கள் எந்த அரிசி எடுப்பீங்களோ அதையே எடுத்துக்கோங்க. அதாவது சாப்பாட்டுக்கு எந்த அரிசி எடுப்பீங்களோ அதையே எடுத்துக்கலாம். நான் ரெகுலராக சாப்பாட்டுக்கு புழுங்கல் அரிசி தான் எடுப்பேன். அதையே தான் தக்காளி சாதத்துக்கும் எடுத்திருக்கேன். சாதம் வேகிறப்ப தக்காளியிலேயே தண்ணி நல்லா விடும். அதனால் 1 கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். நான் 2.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த அளவுக்கு சேர்த்தா தான் எனக்கு சாதம் நல்லா வேகும். கடைசியாக உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே 2 விசில் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் நல்லா போனதும் திறந்து பரிமாறுங்க. இஞ்சி சேர்க்காம பூண்டு மட்டுமே சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தக்காளி சாதத்துக்கு வெங்காய ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க.